இன்றைய தினம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்கிற இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். வேத வசனத்தின்படி அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்றால் வட்டிக்கு கடன் கொடுப்பதோ அல்லது நமக்கு திரும்ப தருவார்கள் என்று கடன் கொடுப்பதோ அல்ல. யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது, சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு கடன் கொடுத்தால் வட்டி வாங்க வேண்டாம் என்றும், நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது. அப்படியென்றால் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்றால் நாம் ஏழைக்கு இறங்கும் பொழுது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம் என்று அர்த்தம். யார் ஏழை? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் மற்றும் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35 முதல் 40ஆம் வசனம் வரை பசியாய் இருப்பவர்கள், தாகமாய் இருப்பவர்கள், சொந்த நாட்டை விட்டு அந்நிய தேசத்திலே வந்து அந்நியராய் இருப்பவர்கள், வஸ்திரம் இல்லாமல் பழைய வஸ்திரங்களை, அழுக்கான வஸ்திரங்களை, கிழிந்த ஆடைகளை அணிபவர்கள், மருந்து வாங்கக்கூட பணம் இல்லாமல் வியாதியாய் இருப்பவர்கள், காவலில் இருப்பவர்கள், இப்படிப்பட்ட சிறியவர்களுக்கு நாம் இறங்கி உதவும் போது அதை நாம் கர்த்தருக்கே செய்கிறோம், கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி முதலாவது நாம் காண்கிற நம் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அன்பு இருந்தால் இரக்க குணம் தானாக வரும். இரக்கம் முதலாவது நம் வீட்டில் இருந்தே ஆரம்பிக்கிறது. நாம் காண்கின்ற நம்முடைய தாய் தகப்பனிடத்தில், கணவனிடத்தில், மனைவியிடத்தில், பிள்ளைகளிடத்தில், உடன் பிறந்த சகோதர சகோதரர்களிடத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத ஏழை சகோதர சகோதரர்களிடத்தில் எப்படி அன்பு கூறுவோம்? எப்படி ஏழைக்கு இறங்குவோம்? முதலாவது உங்கள் தாய் தகப்பனிடத்தில், கணவனிடத்தில், மனைவியிடத்தில், சகோதர சகோதரிகளிடத்தில், பிள்ளைகளிடத்தில் இரக்க குணத்தையும் அன்பையும் காட்டுங்கள். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி நீங்கள் தங்கியிருக்கும் தேசத்தில், அதாவது நீங்கள் எந்த தேசத்திலே, எந்த ஊரில் நீங்கள் தங்கியிருக்கிறீங்களோ அந்த தேசத்திலே உங்களுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு, நீங்கள் தீர்க்காயுசோடு இருப்பதற்கு உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். இன்று அநேகர் தங்கள் தாய் தகப்பனை பெயர் சொல்லி அழைப்பது, மரியாதை இல்லாமல் பேசுவது, அநாதை இல்லத்தில் சேர்ப்பது என தாய் தகப்பனை கனவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நம் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு, நம் பூர்ண ஆயுசோடும் பலத்தோடும் சுகத்தோடும் இருப்பதற்கு நம் தாய் தகப்பனை நாம் கனம் பண்ண வேண்டும். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கூறுகிறது, 10ல் 1 நம்முடைய தசமபாகம் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆகிய ஏழை எளிய மக்களுக்கு போக வேண்டும். ஆனால் இன்று அநேகருடைய தசமபாகங்கள், காணிக்கைகள் பலருடைய ஆடம்பர காரியங்களுக்கு போய்கொண்டிருக்கிறது. எனக்கு மிகவும் தெரிந்த ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். இப்பொழுதும் திண்டிவனம் அருகில் கிராமங்களில் ஏழை எளிய மக்களுக்கு மத்தியில் தனக்கு வந்து கொண்டிருக்கும் ஓய்வூதியத்தை வைத்து ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார். யாரிடமும் காணிக்கை கேட்டதும் கிடையாது, காணிக்கை குறித்து கட்டாயப்படுத்தி செய்திகள் கொடுத்ததும் கிடையாது. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கூறியபடி இலவசமாய் பெற்ற ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்து தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு தெரிந்தே இந்த ஊழியக்காரரை போல இன்னும் எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கொடுத்து உதவுங்கள். நாம் ஏழைகளுக்கு இறங்கி நம் தாய் தகப்பனையும் கனம் பண்ணி உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி கர்த்தருடைய கட்டளைகளாகிய இவைகளை, அதாவது ஏழைகளுக்கும் நாம் இறங்க வேண்டும், நம்முடைய தாய் தகப்பனையும் நாம் கனம் பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட கட்டளைகளை நாம் கவனமாய் கடைபிடித்து கர்த்தருடைய வசனத்திற்கு செவியை சாய்த்து உண்மையாய் நாம் கீழ்ப்படியோமானால் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பார். அது மாத்திரமல்ல, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி நாம் தங்கியிருக்கும் நம்முடைய தேசத்திலே நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும், நம்முடைய வேலைகளிலே நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். ஆமேன். அல்லேலூயா.